இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. மச்சான் வேட்டி சட்டை சூப்பராக இருக்கு போ. உண்மையாகவே நல்லா இருக்காடா இல்லை கலாய்க்கிறியா? ஏய் சீரியஸாகவே நல்லா இருக்கு. மாப்பிள்ளை கலை இப்போவே வந்துருச்சு. கல்யாணத்தை கையோட முடிச்சிருவோமா? எங்க மச்சான் நடக்குமானே தெரியலையே. என்னடா இவ்வளோ சலிச்சுக்கிட்டு சொல்கிற? கார்த்திகின் பேரை மாற்றி கூட நான் கரெக்ட் பண்ணல. ஏன்டா அவள் விக்ரம கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிறா, அதனால நான் கார்த்திக்கு பேரை மாற்றி வச்சு லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாமேன்னு பார்க்குறேன். அதான் விக்ரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாலே, கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியது நேருமே. நோ 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 நோ, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன். அதையோ பண்ணி தோலை, ஆனால் கல்யாணம் பண்ணால் சரிதான். பார்த்து போயிடு. உனக்கு ஏதோ ஒன்று குறையுது மச்சான். என்னது? மாப்பிள்ளைக்கு உண்டான கெட்டப்பில் முக்கியமான ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். துண்டு எங்கடா துண்டு? ஏய் நீ வேற, அதை போட்டால் இன்னும் காமெடியாக இருக்குது. போகிறப்ப போட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன். அதை போட்டால் தான் மச்சான் மாப்பிள்ளை கலையே பர்ஃபெக்டாக வரும். அதுவும் உண்மை தான். ஆனால் போட்டேன், பார்த்தேன், எனக்கே காமெடியாக இருந்தது. அதான் சரி போகிறப்ப போட்டுப்போமேன்னு வச்சுட்டேன். அட வாங்க பிரகாஷ், நீங்களும் அம்சமாக இருக்கீங்களே மாப்பிள்ளை மாதிரி. வாடா, சூப்பராக இருக்குடா உனக்கும் ட்ரெஸ்ஸு. எங்கே நாங்களாம் அடிக்கடி வேஸ்ட்டு கட்டுறது தான், இருந்தாலும் இந்த மாதிரி டைப் கட்டினது கிடையாது. மேரேஜ்னு ஒரே கோட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க, அதான் எல்லாரும் கட்டிட்டோம். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. எல்லாம் சூப்பராக இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு ஆள் கிடச்சது நின்று மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான்டா. என் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களோ இல்லையா, ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். ஆமாம் உங்கள் கதை என்னன்னு சொல்லவே இல்லையா, ஒரே ஃபீலிங்ஸாகவே போயிட்டுருக்கு. அட்மின் மட்டும் இப்போ என் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணாங்க. ராம் ப்ரோ கல்யாணம் 200 எபிசோடில் தான் நடக்கும், பரவாயில்லையா? டே முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சு, வாங்கடா போவோம். நின்று ஃப்ளாஷ்பேக் எங்கேயாவது போட்டுறாதீங்க. அந்த பையன் இருக்கட்டும், மாப்பிள்ளையை கூப்பிட்றாங்க வாங்க. எம்மா அட்மினே, இவனை சொல்கிறானோன்னு எங்கேயாவது ஸ்டோரியை ஃப்ளாஷ்பேக்கில் போயிடாதம்மா, கல்யாணத்தை பண்ணி வைமா. ஐயோ இவனுங்க ஃப்ளாஷ்பேக்கெலாம் ஓப்பன் பண்ண எனக்கு 200வது எபிசோடில் கூட கல்யாணம் நடக்குமான்னு டவுட்டு தான். வாங்க பஸ், அவ்வளோ பயப்படாதீங்க. உங்கள் கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டு தான் ஃப்ளாஷ்பேக்லாம். ஆமாம்மா, உன் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் போய் என் லவ்வையும் கண்டினியூ பண்ணணும். கிளம்புடாடே. பிள்ளைக்கு நல்லா கல்யாண கலை வந்துருச்சு. ஆமாம் ஆமாம் கண்ணகி. ஐயா தர்மா, கூப்பிட்டுட்டு வந்து அவனை உட்கார வை. மாப்பிள்ளை தோழ நின்றான். சரிங்க மாமா. भयकुशल चिरजीवन प्रस्तुत भरित मंजुलतर श्रृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये माकल्ये अमधम सति समरस सख मुख मन सुख सुमन लयन सुसुत सहित नामं विरह रहित भावं आनंद भोगं आजी. மேடைக்கு வர வேண்டியவங்களா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சாமி, நீங்கள் தாலி கொடுக்கலாம். சீதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எனக்கு முழுசாக சொந்தமாக போகிற. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கல்யாணம் நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் லவ் பண்ணி நம்ம சொந்தக்காரங்களாக இருந்து பெற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு பெரியவங்க நின்று முன்னாடி நிறுத்துகிற கல்யாணம் தனி சந்தோஷம்தான் இல்லை? ஒரு பொண்ணும் தன்னோட கல்யாணத்தை ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்ருப்பா. அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆமாம் சீதா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ராம். பொண்ணை கல்யாண கோலத்தில் பார்க்கறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அஞ்சுமா? ஆமாங்க, கைக்குள்ளே இருந்து வளர்ந்த பிள்ளை இப்போ அதுக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது. மனசுக்கு நிறைவா இருக்கு. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட் நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைத்து. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ,
ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ, மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தாலி உன் கழுத்தில் ஏறினதுக்கு அப்புறம் இன்னும் தனியாக ஒரு அழகாக தெரியல தெரியுமா? இந்த மஞ்சள் கயிறு தாலிக்கு ஒரு தனி அழகு தான்ல. ஆமா ராம். போதும் மச்சான், நாங்களாம் வந்துட்டோண்ணா. அடப்பாவீங்களா, என்னடா இப்படி படையாக வந்து நிற்கிறீங்க? குரூப் ஃபோட்டோ மச்சான், குரூப் ஃபோட்டோ. டேய், ஏதோ வேட்டி சட்டெல்லாம் உன் புண்ணியத்தில் கட்டிட்டோம், அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு போவோமேன்னு வந்தோம். சரி அப்படி சொல்லிட்டு ஊருக்கும் கிளம்பிடலான்னு. என்னடா ஊருக்கு கிளம்புறியா? இருடா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பண்ணுற அழும்பே தாங்க முடியாது, கல்யாணம் வேற ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் நீ பண்ணுற அழும்ப நான் கூட இருந்து பார்த்துன்னு வந்து போவா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன்? என்னை பார்த்து பார்த்தாலே தான் சொல்லுவேன், பார்க்கலனாலே தான் சொல்லுவேன். ஒழுங்கா சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்து சேரு. வாடா. எங்கே உன்னை காலையிலேருந்து ஆளே பார்க்க முடியல? போலீஸு. ஏன்பா நீ மாப்பிள்ளை, உள்ளூரில் கல்யாணம், நம்ம ஊர் வேற, இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்ய வேணாமா? மாப்பிள்ளையா நாங்கள் வந்து உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறதுக்கு? அதுவும் சரி தான். நீங்களாம் இல்லைனா ஊரில் எது எங்கே இருக்குன்னு தெரியாதுடா. நீங்களா இருக்க போய் தான் ஹெல்ப்பாக இருந்துச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதான் சரி கார்த்திக் சார் கல்யாணத்துக்கு முடிச்சு விட்ருவோன்னு பார்க்குறோம். ஒன்றும் பண்ண மாட்டார் போல் இருக்கே. இப்போ ஏன்டா என்கிட்ட வரீங்க? நல்லா தானடா பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஊரில் இருக்கிற 3 பேர் தான் இப்படி இருக்கானுன்னு பார்த்தா இங்கே வந்து நீங்கள் 2 பேரும் அப்படி தான்டா இருக்கீங்க. அவனுங்களுக்கு ஈக்குவலா? விடுங்க பஸ், பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி உங்கள் கல்யாணத்தில் தான் மீட் பண்ணுறோன்னு. நிறுத்துங்கடா ஒழுங்கா. அடுத்தது இவன் கல்யாணம், அடுத்துக்கு முன்னாடி இவன் கல்யாணம், அப்போ என் கல்யாணத்தை எப்போ தான்டா பண்ணுவீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லிருக்காங்களா அட்மினே? இவன் கூட சேராதன்னு சொன்னா கேட்டியா சீதா? பாத்தியா அவனோட புத்தி உனக்கும் ஒட்டிக்கிச்சு. அட்மினே கல்யாணம் பண்ணுற முடிவில் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க போல் இருக்கே. அடுத்தது விக்ரம் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, அப்போ என் கல்யாணம் கடைசியாக நாடகத்தை முடிக்கும் போது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீ விடு மச்சான், அடுத்தது உன் கல்யாணம் தானே. நீ நல்லதா பேசி பழகடா நீயாச்சும் இவனுங்க கூட சேராம. தர்மா நீலாம் இருக்கல்லடா, நீ கிளம்பலல்ல? இல்லை மச்சான் நான் கிளம்புறேன். நம்ம சஸ்பென்ஷன்லாம் முடிச்சு என் கல்யாணத்தையும் முடிச்சு உன் கல்யாணத்தையும் முடிச்சாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டிதான். சாரு மட்டும் ஒரு 2 நாள் அவங்க அப்பா அம்மா இருன்னு சொல்கிறாங்க, அதனால் இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறான்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் யாரும் இல்லாமல் இருக்க போகிறாள், அதனால் என்ன சொல்கிறாலோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான். மிஸ்டர் கார்த்திக் நீங்கள் ஏன் கிளம்புறீங்க? கார்த்திக்கு நைட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இருக்குது, டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியாச்சு. ஸோ நான் தான் போய் பண்ணி ஆகணும். உன் கல்யாணம் வரைக்கும் என்ன எந்த கேஸும் இழுத்தடிக்காமல் இங்கே வச்சிருந்ததே பெரிய விஷயம்டா. அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எமர்ஜென்சின்னு யாரும் எதுவும் கூப்பிடல, இருக்கிற அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எமர்ஜென்சி கேஸ்டா, ஆல்ரெடி நான் கமிட்மெண்ட்டில் தான் வந்து இந்த கேஸ்க்காக போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் கிளம்புறேன், அப்புறமா பார்க்கலான்னு. சிஸ்டர் என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லவன். சரிங்கண்ணா, எல்லாரும் பார்த்து பத்திரமா கிளம்புங்க. இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம். இல்லைம்மா சீதா, அவனும் ஆஃபீஸில் இல்லை, நாங்களும் எல்லோரும் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் பெண்டிங்லேயே வேறு இருக்குது, அதனால தான்மா. சரி ஆகாஷ், சரி கிளம்புங்க, பத்திரம். எல்லாரும் அப்பப்போ ஊர் பக்கம் வாங்க பாஸ், சரிங்களா? ராம் கல்யாணத்துக்கு வந்தோம், இதோட இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் இங்கே ஸ்டே பண்ணலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கல்யாணம் வச்சிங்கன்னா இதே மாதிரி வந்து டேரா போட்டுடலாம். 2 பேரும் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணத்தை போடுங்க, வந்துடுவோம். ஆமாண்டா, நீங்களும் உங்கள் கல்யாணத்துக்குலாம் சொன்னீங்கன்னா வந்துடுவோம். வரமாட்டோன்னு நினச்சலாம் கூப்பிடாம விட்டுறாதீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்களாம் இல்லாமல் என் கல்யாணமா, கவலைப்படாதீங்க, நடத்திடுவோம். சரி, ஃபோட்டோகிராஃபரை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள், கிளம்புவோம். ஹாப்பி மேரிட் லைஃப் எம்டி சார். ஜான்சி என்ன கலாய்க்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை ராம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் தானே எங்கள் எம்டி. ஒரு எம்டியோட கல்யாணம், ஸ்டாஃப்ஸ் நாங்களாம் வாழ்த்து கூற வேணாமா? ஆமாம், வாழ்த்துக்கள் எம்டி சார். இசை நீயுமா? போதும் 2 பேரும் கலாய்ச்சது. சாரியில் க்யூட்டாக இருக்கீங்க. மேரேஜ்க்கு ஒரே கோடில் எல்லாரையும் நிற்க வச்சிட்டிங்க. ஆமாம் சீதா, இந்த ஊருக்கு வந்தது, உங்கள் எல்லார் கூடயும் இருந்தது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் கோல்டன் மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும். இங்கே இருங்க ஜான்சி, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம். அது சரி, புருஷன் ஆஃபீஸை இழுத்து முறதா முடிவு பண்ணிட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை, கூட 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல. இன்னொரு நாள் வரோம் சிஸ்டர். போய் ஒர்க் நிறைய பெண்டிங்கில் இருக்குது, போய் பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாம், நானும் கிளம்புறேன் பிரதர். அப்படியே போயிட்டு நானும் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். ஊருக்கா? இசை சிஸ்டரை ஊருக்கு அனுப்புகிற பிளான் இல்லையே. சீதா சொல்லிட்டியா சாருமதி சிஸ்டர்கிட்ட? சொல்லியிருக்கேன் நான். அவள் அங்கே கிளம்புறான்னு சொல்கிறப்ப சாருமதி சிஸ்டர் சொல்லுவாங்க, எப்படியாவது 2 நாள் இருக்க சொல்லியிருக்கேன். சரி. என்ன எங்களை நிற்க வச்சுட்டு உங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜான்சி, சும்மா தான் ஒரு டவுட் கேட்டார், அதான் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க ராம் ப்ரோ, நானும் கிளம்புறேன், ஜான்சி கூட அப்படியே.
சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா கிளம்புங்க. போயிட்டு எல்லாரும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எங்கள் காலெல்லாம் எடுக்க உங்களுக்கு டைம் இருக்குமா? சிஸ்டர், ஐயோ சினுங்காதீங்க பிரதர், நாங்கள் இதுக்கப்புறம் பார்க்க ரெடியாக இல்லை, நீங்களாச்சும் உங்கள் சீதா வச்சு. சரி சீதா, நாங்கள் கிளம்புறோண்ணே. சரியா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பலாமா? நல்ல நேரத்தில் வீட்டுக்கு போவோம். சாப்பிட்டீங்களா ஐயா போய்? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு தாத்தா. சரி, இதுக்கப்புறம் பசிக்கவா போகுது உங்களுக்கு? ஆட்டி கிண்டல் பண்ணாதீங்க என்ன. நல்ல நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடணும், ஆற்றி அடிச்சு உள்ளே கூட்டுலாம். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது எங்களுக்குலாம், பெரியவங்களுக்கு. அந்த வேலையெல்லாம் நாங்களும் போய் பார்ப்போம். சரிங்க பாட்டி, போகலாம். யாருன்னு பற்றியும் நிறைய கண்ணு விழுந்துருச்சு. நம்ம சொந்தக்காரங்க கண்ணுலாம் பார்த்துருக்கணும் ஐயா. கல்யாணம் முடிஞ்சிருக்கு. சூதானமாக எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்து செய்யணும். திஷ்டி ஆகாது. சரிங்க பாட்டி. இவ்வளோ நாள் மருமகன் கூட்டது வேற, இன்னைக்கு உரிமையாக மருமகளை உள்ளே வர போகிறேன். நல்ல நேரம் போகுது, ஆர்த்தி எடுங்கடி. என்னருகிலே கண்ணருகிலே நீ வலதுகால எடுத்து சொல்லுவாமா? மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லிடங்காத நேசமும் என்ன முடியாத உங்களுக்கு அப்படியே பாலும் பழமும் கையோட கொண்டு வந்து கொடுத்துருங்க. இதற்கு தோன்றது சரி அத்தை, வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு மாப்பிளைக்கும் பாலும் பழமும் கொடுக்குறது நம்ம வீட்டு வழக்கம்பா. இதுக்கப்புறம் அவளில் பாதி நீ, ஒன்றில் பாதி அவ. சரியா? வாழ்க்கையில் எப்பயுமே பகிர்ந்து வாழணும். உனக்கு தெரியாமல் அவளும், அவளுக்கு தெரியாமல் நீயும். எதுவும் மனசில் உன்னோட பாதி அவ, அவளோட பாதி நீ, அப்படி தான் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். சரியாப்பா? சரிங்க பாட்டி. நீ பாதி குடிச்சிட்டு அவள்கிட்ட பாதி கொடுன்னு. சரியா? நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறேன். சரிங்க பாட்டி, போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் நேரத்தோட பாருங்கண்ணா. சரிங்க அத்தை. இங்கே 2 பொண்ணுங்களையும் இப்படி கண்ணுக்கு நிறைவாக பார்க்கணும்னு எத்தனை வருஷத்துக்கு தாவும் இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது. 2 பேரையும் சேலையில் பார்க்குறது அப்படியே அம்மன் சிலையை பார்க்குற மாதிரி இருக்குடா. ஆமாம், எத்தனை வருஷம் தவமாக தான் அவங்க எடுத்துருக்கோம். ஒரே ஒரு வாட்டி 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்துருக்க மாட்டோமான்னு எவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது தெரியுமாடா. வீட்டுக்கு போகணுன்னே அவங்க 2 பேருக்கும் சுற்றி போடணும். ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு. ஆமாம்மா, அக்கா சொல்கிற மாதிரி இனிமேல் நம்மளுக்கு என்ன கவலை. அக்கா இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அக்காவும் வந்துட்டா, நம்ம ஜாலியாக இருப்போம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியாமா 2 நாள் இருந்துட்டு வரேன்ட்டு? மாப்பிள்ளை தான் ஏதோ ரொம்ப நாள் லீவில் இருந்தால் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் போகணுங்கிறாரு. அவர் இருந்துட்டு போகலாம் 2 நாள். சொல்லிட்டேன்ப்பா, எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வான்னு சொன்னாங்க. நான் தான் 2 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். என்னக்கா மாமா பர்மிஷன் கொடுத்துட்டாரா? அதெல்லாம் இருக்கதாண்டி சொன்னார், எதுவும் சொல்லலை. நீ மட்டும் இல்லைன்ட்டு எல்லா விசேஷத்துக்கும் சரி, ஒரு நல்லது கெட்டத்துக்கும் சரி, உன்னை நினச்சி வருந்தாத நாளே கிடையாதுடா. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு எங்கள் கூட இருக்க போகிறான்றதை நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன மாதிரி இன்னும் ரெட்டை பிள்ளையாக பெற்று தர போகிற, அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், உங்கள் அம்மா மாதிரியே நீனும் ரெட்டை பிள்ளையே வைக்க போகிற, அதுதான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். தாத்தா பாட்டியாக ஆக போகிறோம், அது வேறு ரெட்டிப்பு சந்தோஷம். எடுத்து கொடுத்துட்றேன், வளர்த்து கொடுத்துருங்கண்ணே. ஆமாண்டா, உன் பிள்ளைங்களை வளர்க்குறத விட எங்களுக்கு வேறு என்ன வேலை சொல்லு. அட வாமா இசை. என்னம்மா ஃபேமிலி டிஸ்கஷன் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு போல் இருக்கே, நான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இவங்க 2 பேரும் நாங்கள் பெத்த பொண்ணுனா நீ, நாங்கள் பெறாத பொண்ணுமா, என் பொண்ணு உன்னை பற்றி மட்டும்தான் இங்கே வந்ததுலேருந்து சொல்லியிருக்கா. அவ்வளோ தூரம் அவள் கூடயே இருந்திருக்க, சின்ன வயசுலேருந்து தாய்க்கு தாயா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அவ்வளோ நினச்சிருக்க. உன்னை தவிர்த்து எங்கள் பொண்ணை நாங்கள் வேறு யாரை ஏற்றுக்க போகிற சொல்லு. அதானே, இசையை எங்கள் பொண்ணு இல்லையா, வேற யாருன்னு பிரித்து பார்த்துருவோமா என்ன? என்னக்கா, எங்களை விட அதிக டிமாண்ட் எங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு தான் போட்டிருக்கே. ஆமாம், இசைனா சும்மாவா, என் சாருமாவா அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துருக்கேன். ஆமாம், என் இசை இல்லாமல் சாரு இல்லை, சாரு இல்லாமல் இசை இல்லை. வர்றா. சரிப்பா, உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு போகலான்னு தான் தேனா, அப்புறம் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தீங்க. நானும் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா. ஏமா அதுக்குள்ளே கிளம்பிட்டா? 2 நாள் கூட இருந்துட்டு போகலாம்ல. சாரு மதியம் இருக்க சொல்லிருக்கோம். நீனும் இருமா. கல்யாணத்தில் உங்ககிட்ட சரியாக பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போமா. ஆஹா, நம்ம பிளான் அப்பா அம்மா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே, சரி பண்ணட்டும். இல்லைப்பா, இன்னொரு நாள் வந்து தங்குற ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் நிறைய பெண்டிங் இருக்குது, அதனால தான் போயிட்டு பார்க்கணும். இசை, எனக்காக இருப்பியா இருக்க மாட்டியா? இல்லை சாருமா, நிறைய ஒர்க் இருக்குது, போய் தான் பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, நீ 2 நாள் கழிச்சே போகலாம். நான் ஆல்ரெடி ராம் ப்ரோ கிட்ட பேசி தான் வச்சுருக்கேன், இசை 2 நாள் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவருமே ஓகே சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாமல் எப்படி பேசினேன்? அதெல்லாம் சொல்லி உங்கள் எம்டி கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, உங்களுக்கு 2 நாள் லீவ் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னக்கா, ஜாலியாக எங்கள் கூட இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ல. சரி சாருமா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, ராம் ப்ரோட்டி சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். சரி, நான் 2 நாள் இருக்கேன். அப்போ ரொம்ப சந்தோஷமா, என் 3 பொண்ணுங்களும் ஒன்றா இருக்க போகிறாங்க. இந்த அப்பாவுக்கு அதை விட என்ன வேணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா உங்கள் கூடலாம் இருக்கிறது. எனக்கு ஆசை தான், ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க் இருக்குன்றதுனால தான் போகிறேன்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கூட இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத மைசை. எப்போ வேணாலும் நீ வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். இது உன் வீடு, இதுக்கப்புறம் நீ எதுவுமே நினைக்கக்கூடாது மனசில், சரியா? இது இந்த அம்மாவோட ஆர்டர். சரிங்கம்மா. சரி சேக்கா, நாங்கள் உள்ளே போகிறோம், வாங்க நீங்களும். போய் சீதாக்காவுக்கு இந்த மேக்கப்லாம் கலைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, போய் பண்ணலாம் வாங்க. என்ன வந்து அப்படி நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த சைடாக ரூமுக்கு போக போனேன். நீ ஃபேமிலியில் நின்று பேசிகிட்டு இருந்த, அதான் சரி உன்னை பார்த்து அப்படியே கிளம்ப சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். கிளம்பவா? எங்க? என்ன எங்கன்னு கேட்குற? வரும்போது நான் தானே கூப்பிட்டு வந்தேன், போகும்போது நானே கூப்பிட்டு போய் விடுறேன். ஊருக்கு தான், கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. ஆஃபீஸ்க்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? ஆஃபீஸ்க்கு வரவே இவ்வளோ மும்பரமாக கூப்பிடுது போல.
என்ன உனக்குள்ளே பேசிக்கிற வரதானே? இல்லை நான் வரல, நான் 2 டேஸ் லீவு. 2 டேஸ் லீவா? ராம் ப்ரோ சும்மா சொன்னாருன்னு நினச்சேன். உண்மையாகவே 2 டேஸ் லீவா? என்ன நீங்கள் கிளம்புங்க, நான் 2 நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறேன். இல்லை பெண்டிங் ஒர்க் நிறையா இருக்கே, அதான் கேட்டேன். இசை அது வந்து உங்கள் தொல்லை இல்லாமல் நான் நிம்மதியாக 2 நாள் இருந்துட்டு வரேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஆனால் திமிர் இல்லை உனக்கு. திமிரும் இல்லை கொழுப்பும் இல்லை. உங்களை விட்டு இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுவும் 2 நாள் அப்பா சொர்க்கமாட்டம் இருக்கும், இருந்துட்டு வரேன். ஏன்னா இங்கே கல்யாணத்துக்கு வந்து உங்கள் தொல்லையில் தான் இருந்தேன். இப்போ நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன்ல. நான் இல்லாமல் நீ நிம்மதியாக இருப்ப, அப்படி தானே சொல்ல வரேன்? அஃப்கோர்ஸ், இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு? சரி நிம்மதியாக இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஒர்க்காக பார்த்துக்கிறேன். 2 நாள் நான் 4 நாள் கூட பொறுமையாக இருந்துட்டு வா. இங்கே இதை தாண்டி இது என்னத்தை சொல்கிறப்ப அது ஏன் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு? ம் வரேன்னு சொல்கிறாலாம் பாரு. வான் கூப்பிட்றாரா பாரு. சரி அப்போ நான் கிளம்பவா? கிளம்புங்க, அதையே என்கிட்ட சொல்கிறீங்க? தாயே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல, நான் கிளம்புறேன். தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து